வணக்கம். இது 40க்கு 40 தொகுத்து வழங்குவது கார்த்திகா. தமிழகம் புதுச்சேரியில் தேர்தலுக்காக களை கட்டியிருக்கும் 40 மக்களவை தொகுதிகளின் கள நிலவரத்தை தினமும் வழங்கி வருகிறோம். அதில் இன்று திண்டுக்கல் தொகுதி. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திண்டுக்கல் தொகுதி பற்றிய ஒரு அறிமுகத்தை இப்போது பார்க்கலாம். விவசாயத்தை பிரதானமாக கொண்ட தொகுதி திண்டுக்கல். மலைக்கோட்டைக்கு பின்னால் மாபெரும் வரலாறு கொண்ட இந்த நகரம் இப்பொழுது மாநகராட்சி. பாரம்பரியமிக்க திண்டுக்கல் பூட்ட தொழிலிலும் சுருட்டு தயாரிக்கும் தொழிலிலும் இன்று நலிவடைந்து விட்டாலும் அதன் அடையாளமாகவே திகழ்கின்றன. வாணியம்பாடி ஆம்பூருக்கு அடுத்தபடியாக தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை கொண்டுள்ள நகரம் திண்டுக்கல். இங்கிருந்து பல நாடுகளுக்கு தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பழனி முருகன் கோவில், கொடைக்கானல் என சுற்றுலா தலங்களை கொண்ட இந்த மாவட்டத்தில் மிளகு, ஏலம், காப்பியும் விளைகின்றன. சிறுமலை வாழைப்பழத்தையும் ஆயக்குடி கொய்யாவையும் பழனி பஞ்சாமிர்தத்தையும் மறந்துவிட்டு இந்த தொகுதி பற்றி பேசிவிட முடியாது. வெங்காயம், மக்காச்சோளம், பருத்தி, முருங்கையும் அதிகமாக விளைகின்றன. மாவட்டம் முழுவதும் பரவலாக விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டாலும் சுங்குடி சேலைக்கு புகழ்பெற்றது சின்னாளம்பட்டிதான். பிற மாநிலங்களுக்கு காய்கறிகளை ஏற்றுமதி செய்யும் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை இங்கே பெயர் பெற்றது. விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவும் எழுத்தாளர் சீசு செல்லப்பாவும் பிறந்த வத்தலகுண்டுவும் இங்குண்டு. இந்த தொகுதி ஆரம்பத்தில் காங்கிரசின் கையிலும் பின்பு திமுகவின் ஆதிக்கத்திலும் இருந்தது. திமுகவில் இருந்து பிரிந்து எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பொழுது அக்கட்சி முதல் தேர்தலை இங்கேதான் சந்தித்தது. இங்கு நடந்த இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் நிறுத்திய வேட்பாளரான மாயத்தேவர் அபார வெற்றி பெற்றார். இதே தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் ஒரு முறையும் திமுக சார்பில் ஒரு முறையும் மாயத்தேவர் தொடர்ந்து வெற்றி பெற்று மொத்தம் 3 முறை எம்பி ஆனார். அதற்கடுத்த தேர்தல்களில் தொடர்ந்து 3 முறை அதிமுகவை வென்றது. அதில் தற்போதைய வனத்துறை அமைச்சரான திண்டுக்கல் சீனிவாசன் 2 முறை வெற்றி பெற்றார். 1996ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் NSV சித்தன் வெற்றி பெற்ற போதும் அதற்கு அடுத்த 2 தேர்தல்களில் மீண்டும் திண்டுக்கல் சீனிவாசன் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றார். 2004, 2009ஆம் ஆண்டுகளில் காங்கிரஸ் சார்பில் மீண்டும் NSV சித்தன் வென்றார். இப்படி 20 ஆண்டுகளுக்கு இருவரும் மாறி மாறி இத்தொகுதியை கைப்பற்றினர். கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் உதயகுமார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். காந்திராஜனை களம் இறக்கியது திமுக. தேமுதிக சார்பில் கிருஷ்ணமூர்த்தி போட்டியிட்டார். காங்கிரஸ் சார்பில் NSV சித்தனே போட்டியிட்டார். தேர்தல் முடிவுகள் வெளியான பொழுது அதிமுகவின் உதயகுமார் 5,10,462 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் காந்திராஜனுக்கு 3,82,617 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. திண்டுக்கல் தொகுதியில் உள்ள கொடைக்கானல் தற்போது எதிர்நோக்கியுள்ள பெரும் பிரச்சினை தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்படுவதுதான். அனுமதியின்றி செயல்பட்டதாக கூறி விடுதிகளுக்கு சீல் வைக்கப்படுவதால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். அதோடு தினமும் 50 ரூபாய்க்கு தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் குடும்பங்களை கொண்ட கிராமத்தையும் நமக்கு அறிமுகம் செய்கிறார் சிறப்பு செய்தியாளர் ஹசீப். மேகம் ததும்பும் மலை, பனிமூட்டம் சூழ்ந்த குடியிருப்புகள், இத்தனை எழில் மிகுந்த கொடைக்கானல் தற்போது சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபுரியாக இல்லாமல் திரிசங்க சொர்க்கமாக இருக்கிறது. அனுமதியின்றி செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகள், காட்டேஜ்கள், ஹோட்டல்களுக்கு நகராட்சி நிர்வாகம் சீல் வைத்துள்ளதால் தவித்து நிற்கிறார்கள் சுற்றுலா பயணிகள். அனுமதித்த அளவை விட பெரிதாக கட்டப்பட்ட தங்கும் விடுதிகளுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கட்டிடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதால் கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகளுக்கு தங்க இடம் கிடைப்பதே அரிதாக இருக்கிறது. இங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பாக்கி இருக்க காட்டேஜ், ஹோட்டல்ஸ் எல்லாமே நார்மல் டேரிஃபோட ரேட் அப்படியே டபுள் ட்ரிபிளா சார்ஜ் பண்றாங்க. இப்போ 800 ரூபா ரூம் இருக்கிறது அப்படியே 2000 3000 சார்ஜ் பண்றாங்க. இதேபோல் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கும் சீல் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது.
இது போன்ற படகு சவாரி, குதிரை ஏற்றம், எழில் கொஞ்சம் இயற்கை காட்சிகள் என சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அம்சங்களை கொண்ட மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தற்போது தங்கும் விடுதிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீல் என்பது எதிர்வர இருக்கக்கூடிய சீசனில் கொடைக்கானல் மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்க காத்திருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது. நாள்தோறும் தண்ணீருக்காக குறைந்தது ஒவ்வொரு குடும்பமும் தலா 50 ரூபாய் வரை செலவு செய்யும் கிராமம் இந்த திண்டுக்கல் தொகுதியில்தான் இருக்கிறது. கொட்டப்பட்டி தான் அந்த கிராமம். காரணம், அப்பகுதியில் உள்ள தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கழிவுகள் நிலத்தடி நீரை பாழ்படுத்தி உள்ளதாக கூறுகிறார்கள் அந்த பகுதி மக்கள். தண்ணிக்கு 10 ரூபா, டெய்லி 10 ரூபா ஒரு குடம் போட்டு வாங்கி குடிக்கிறோம். எங்கள் வருமானத்துக்கு 10 ரூபா அதிகம் எங்களுக்கு. கேட்டும் பார்த்துட்டேன், சொல்லியும் பார்த்துட்டேன். இப்போ ஊருக்கு மின்னல் வாட்டர் திண்டுக்கல்லேருந்து கொண்டு வந்து ஒரு வீட்டுக்கு 5 ஓடம் 4 ஓடம் 50 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதைத்தான் யூஸ் பண்ணிக்கிறோம், அதை தான் சாப்பாடு செய்கிறோம். வேறு தண்ணி மாற்று தண்ணி கொண்டு வர என்ன வழியான்னு தீர்வுன்னு இன்னும் இதுவரை தெரியல. இந்த கொட்டப்பட்டி பகுதிக்கு அண்மையில் வருகை தந்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனிடம் தண்ணீரை கொடுத்து குடித்து பார்க்க சொன்னார்கள் மக்கள். அதனை குடித்து பார்த்த அவர் உடனடியாக கொப்பளித்தார். ஆனாலும் பயன்படுத்த முடியாத இந்த நீருக்கு மாற்று ஏற்பாடு இதுவரை எடுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் வாணியம்பாடிக்கு அடுத்தபடியாக தோல் பதனிடும் தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி திண்டுக்கல். இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளின் காரணமாக நிலத்தடி நீர் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கதா இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. சமீபத்தில் தமிழக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பகுதியில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு துப்புற ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு வைரலாக இருப்பதை நம்ம பார்த்துருப்போம். அந்த கிராமத்தில் தான் நம்ம நிற்கிறோம். அப்படி அமைச்சருக்கு நீங்கள் கொடுத்த தண்ணீர் எது சார்? எதுமா இந்த தண்ணியை ஏன் நம்ம குடிக்க முடியாது? என்ன காரணம்? உப்பு அதிகமாக இருக்குங்க சார் இந்த தண்ணியில். இவங்க சொல்றது உண்மைதான். இது குடிக்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு தண்ணீர். குடிநீர் மட்டுமின்றி கழிப்பறை, சமுதாய கூடம், ஆரம்ப சுகாதார நிலையம் என எதுவுமே இந்த பகுதியில் இல்லை என்கிறார்கள் மக்கள். கழிவுநீர் கலந்த குடிநீரால் பல்வேறு நோய்களும் ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் எந்த குடும்பமே நல்லா இல்லை, எல்லாமே ஆரோக்கியமாக இல்லை, எல்லாமே நோயோடு தான் இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை, கிட்னி ஃபெயிலரு, ரத்தம் இல்லை, அது சோகம் இது சோகன்னு இந்த தண்ணியில் மிதிக்க பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பாதிக்குது. இது தொடர்பாக அமைச்சர், எம்பி என யாரிடமும் முறையிட்டும் இதுவரை நடவடிக்கை இல்லை என கூறும் மக்கள் இந்த தேர்தலில் குடிநீர் கிடைப்பதை எந்த வேட்பாளராவது வாக்குறுதி அளிப்பாரா என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். திண்டுக்கல் மாநகராட்சியாகி 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் சொல்லிக் கொள்ளும்படியான அளவுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை என்கிறார்கள் மக்கள். ஒரு ரயில் மேம்பாலத்திற்கு கூட 7 ஆண்டுகளாக காத்திருப்பதாக கூறுகிறார்கள் மக்கள். தொகுதி முழுவதும் சுற்றி மக்களின் முக்கிய பிரச்சனைகளை தொகுத்து தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ஹசீப். திண்டுக்கல் நகராட்சி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் கடந்துள்ளது. மாநகராட்சியாக மாற்றியதற்கு பின்னர் மேலும் 12 வார்டுகளும் சில ஊராட்சி ஒன்றியங்களும் மாநகராட்சியுடன் இணைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் அந்த அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் திண்டுக்கல் நகராட்சியை மாநகராட்சியாக அறிவித்தார். ஆனால் அதன் வார்டுகள் மட்டும் இன்னும் விரிவாக்கம் செய்யப்படவில்லை. இந்த மாநகராட்சியின் பாதாள சாக்கடை திட்டம் 8 ஆண்டுகளுக்கும் மேலாக அதல பாதாளத்திலேயே உள்ள நிலையில் திட்டம் நிறைவடைந்ததாக அறிவிப்பு வெளியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக புகழ்பெற்ற திண்டுக்கல் பூட்டு தயாரிப்பு தொழிலை நம்பி திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த தொழில் வளர்ச்சி அடைவதற்காக திண்டுக்கல் பூட்டிற்கு புவிசார் குறியீடை பெற்றுத் தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. திண்டுக்கல்லில் பாரம்பரிய தொழிலான பூட்டு தயாரிக்கும் தொழில் தற்போது குடிசை தொழில் போல மாறி வருகிறது. பூட்டு தொழிலை பாதுகாக்க அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஒன்று சென்சார் குறியீடு கொடுக்கணும், இன்னொன்று எந்த பேங்க்கு போனாலும் அந்த சென்சார் குறியீடை வச்சு பணம் கிடைக்கணும். இருந்தால் தான் தொழில் நலிவடையாமல் இருக்கும். அவங்களுடைய வாரிசுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க, தொழில் வளரும். அந்தரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலத்தை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாகிறது. அதாவது ரயில்வே தனது தரப்பில் முடிக்க வேண்டிய பணிகளை முடித்து கொடுத்திருக்கின்றது. ஆனால் மாநில அரசு அந்த பணிகளை தொடரவில்லை. பாலகிருஷ்ணாபுரம் பகுதியில் 3 டிராக்குகளை இணைத்து ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் நிறைவடையாததால் ரயில்வே டிராக்கை கடக்க முடியாமல் பள்ளி குழந்தைகளும் நோயாளிகளும் அவதியடைந்து வருகின்றனர்.
2 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. இப்போ அது 5-6 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் முடியறதில்ல. இதனால் ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கு, சுற்றி போக வேண்டியிருக்குது, ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கு. ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இங்கேருந்து பாலகிருஷ்ணாபுரத்துலேருந்து செங்கூர்ச்சி வரைக்கும் ஒரு 30 கிராமம் இருக்குது. மக்கள் வந்து டெய்லி வந்து கூலி வேலைக்கு போகிறவங்க தான் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்குறாங்க. ஷேர் ஆட்டோ மட்டும்தான் இருக்குது, மினி பஸ் கூட இல்லை. தயவுசெய்து சீக்கிரமாக முடிச்சு தர மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. பூ விவசாயிகளை பொறுத்தவரை அவர்களுடைய பொதுவான கோரிக்கை என்பது வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அது தனியார் தொழிற்சாலை என்பதால் அது உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்று கூறுகின்றனர் இந்த விவசாயிகள். மக்களவை தேர்தலுடன் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் சந்திக்க உள்ளது. இந்த தொகுதியில் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக பூக்கள் சாகுபடி அதிகளவு செய்யப்படுகிறது. பூக்கள் நறுமணம் வாடி வீணாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் பூ விவசாயிகள். இப்போ நம்ம பகுதியில் செண்டு தொழிற்சாலை வந்திருக்கு, அது வந்து தனியார்கிட்ட இருக்குது. அவங்க வந்து விலை அவங்க நிர்ணயம் பண்ணி எடுக்கிறாங்க, அதனால் நமக்கு சம்சாரிக்கு கட்டுப்படி ஆக மாட்டுது. இதே கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா நல்லாயிருக்கும். ஜிஎஸ்டி வந்த முன்னாடி உர விலைகளை ரொம்ப கூடி போச்சு, அதை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். ஒரு காலத்தில் பழனி நகரத்தின் பெருமையாக அறியப்பட்ட இந்த வையாபுரி குளம் தற்போது பழனி நகரத்தினுடைய துயரமாக மாறியுள்ளது. இது பழனி நகரின் நிலத்தடி நீர் ஆதாரமாக சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வையாபுரி குளம். குளத்தை ஆக்கிரமித்துள்ள வெங்காய தாமரை எனப்படும் அமலை செடிகளை அப்புறப்படுத்தி குளத்தை மீட்டு தர வேண்டும் என பழனி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சாக்கடை தண்ணீர் மூலம் கழிவு நீர் தண்ணீர் மூலம் எல்லா கல்யாண மண்டபத்தில் நேரடியாக வந்து கனெக்ஷன், நேராக சாக்கடை தண்ணி வருது, மழை கழிக்கிற தண்ணி நேரடியாக வராங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நகராட்சி திட்டத்திலேருந்து ஒரு திட்டம் போட்டாங்க, இந்த குளத்தில் வந்து புனிதப்படுத்தணும்னு சொல்லி இந்த குளத்தில் கரையெல்லாம் போட்டு இதில் படகு விடணும் அப்படின்னு சொல்லிலாம் பண்ணாங்க. ஒரு 2-3 நாள் தான் ஓடிச்சு படகு விடணும், இந்த படகு விடுறது நிறுத்தி போட்டாங்க. திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களின் கிராமங்களில் விளையக்கூடிய காய்கறிகள் தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய மார்க்கெட்டான இந்த ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டுக்கு எடுத்து வரப்படுகின்றது. இங்கிருந்து அந்த காய்கறிகள் தமிழகத்தினுடைய அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களை தாண்டி மும்பை மற்றும் டெல்லி ஆகிய நகரங்களும் எடுத்துச் செல்லப்படுகின்றன. புகழ்பெற்ற ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் தினமும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்களும் விவசாயிகளும் வியாபாரிகளும் வந்து செல்கின்றனர். இந்த சந்தையில் அடிப்படை வசதிகள் போதிய அளவுக்கு இல்லை என்ற குறை இன்னும் இருக்கிறது. எதன் அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் திண்டுக்கல் மக்கள் மிகவும் கவனமுடன் இருப்பதாகவே அவர்களது கருத்துக்களில் உணர முடிகிறது. கடந்த 5 ஆண்டு அரசியலை 5 நொடிகளில் பளிச்சென்று கூறுகிறார்கள் திண்டுக்கல் தொகுதி மக்கள். நரேந்திர மோடி 5 வருஷம் ஆட்சியில் என்ன பிடிச்சிருக்குன்னா, அவர் நாடு முழுவதும் சுற்றி வந்திருக்காரு. நாங்கள் சின்ன பிள்ளையில உலகம் சுற்றும் வாலிபன் படம் தான் பார்த்துருக்கோம், ஆனால் நேராக பார்த்தது மோடியை தான். 5 வருஷம் சாதனைன்னு அதை தான் சொல்ல முடியும் தவிர அவர் ஆட்சியில் எதையுமே சொல்ல முடியாது. அடிக்கடி நீங்கள் வந்து தொகுதி மக்களை சந்தித்து உங்களுடைய குறைகள் என்னென்னு ஏதாவது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கூட உங்கள் முகம் எங்களுக்கு ஞாபகத்தில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ 5 வருஷத்துக்கு பின்னாடி இது வரைக்கும் உங்களை பார்க்காதனால சத்தியமாக உங்களை முகம் ஞாபகமே இல்லை எங்களுக்குலாம். ஓட்டுக்கு பணம் வாங்குற தப்பு, வாங்குறவங்களும் ஓராண்டு சிறை, வாங்குற ஜனங்களுக்கு ஓராண்டு சிறை, கொடுக்குற எம்எல்ஏக்கு வேட்பாளருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மட்டும் சொல்லட்டுமே. எந்த எம்எல்ஏவாவது கொடுப்பாங்களான்னு பார்ப்போம், கொடுக்க மாட்டாங்க. நாட்டு மேலே ரொம்ப தேசப்பற்று இருக்கவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ராகுலை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்குது. சிஎஸ்டி வரி உயர்வு, நோட்டு செல்லாது, இந்த மாதிரி பல கொடுமைகளை செஞ்சு கொடூரமான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க மோடிக்கு நாங்கள் ஓட்டே போட மாட்டோம். மற்ற இந்த கட்சியும் உள்ள இருக்குது, அந்த கட்சியும் உள்ள இருக்குது. புதுசாக வந்திருக்க மக்கள் நீதி வைத்து ஓட்டு போடலான்னு பார்க்குறாங்க. திண்டுக்கல் தொகுதி எம்பியான எம் உதயகுமாரின் நாடாளுமன்ற வருகை பதிவு திருப்திகரமாகவே இருக்கிறது. மக்களவையில் அவரது செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை தற்போது பார்க்கலாம். மக்களவை நடந்த 331 நாட்களில் 278 நாட்கள் எம் உதயகுமார் அவைக்கு சென்றுள்ளார். அதாவது 84 விழுக்காடு நாட்கள் அவை நடவடிக்கையில் அவர் பங்கேற்றுள்ளார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும், சிறுமலை சுற்றுலா தளத்தை மேம்படுத்த வேண்டும், திண்டுக்கல் மற்றும் கொடைரோடு ரயில் நிலையங்களை நவீனமயமாக்க வேண்டும் என தொகுதி பிரச்சினை சார்ந்த விவாதங்களில் பங்கேற்றுள்ளார். அவர் கலந்து கொண்ட விவாதங்கள் 51. அவையில் 22 சிறப்பு கவன ஈர்ப்புகளையும் அவர் கொண்டு வந்துள்ளார். காட்டுத்தீ, சர்க்கரை மீதான இறக்குமதி வரி, விவசாயிகள் தற்கொலை உள்ளிட்டவை தொடர்பாக கேள்விகளை கேட்டுள்ளார். மக்களவையில் அவர் எழுப்பிய கேள்விகள் 489. திண்டுக்கல் தொகுதி மேம்பாட்டிற்காக 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதில் 19 கோடியே 20 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 320 பணிகள் பரிந்துரைக்கப்பட்டு அதில் 253 பணிகள் நிறைவடைந்துள்ளன.
திண்டுக்கல் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் என்ன செய்தார் எம்பி? வளர்ச்சி கண்டிருக்கிறதா தொகுதி? வாருங்கள் அதிமுக எம்பியான உதயகுமாரிடமே கேட்கலாம். தற்பொழுது திண்டுக்கல்லில் இருந்து சபரிமலைக்கு புதிய ரயில் தடம் அமைப்பதற்கான ஆய்வு பணியினை மேற்கொள்வதற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் கோரிக்கை வெற்றி பெற்று இன்றைய தினம் அதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு விட்டதாக கருதுகின்றேன். அடுத்தபடியாக 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே திண்டுக்கல் அருகில் இருக்கக்கூடிய கொடை ரோட்டில் இருந்து பொள்ளாச்சிற்கு செல்லக்கூடிய புதிய 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டம் தற்பொழுது ஆரம்பமாயிருக்கிறது. மத்திய அரசு சார்பாக ஒரு குளிர்பதன கிடங்கு இங்கே அமைத்து அந்த பூக்கள் அதிகமாக விளையும் நேரத்தில் அதனை பதனிட்டு பின்னர் இங்கே ஒரு சென்ட் வாசனை திரவியம் அமைக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அதை கனிவுடன் பரிசீலிப்பதாக எனக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் பகுதி இந்தியாவிலே மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட் என்று எடுத்துக்கொண்டால் ஒட்டஞ்சத்திரத்தில் தான். அங்கிருந்து தான் அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் காய்கறிகள் தினசரி ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அங்கே கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்கு அமைத்து அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்திருந்தேன். அந்த ஆய்வுப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கு அதிகமாக வரக்கூடிய கண்வெளி கிழங்கு நல்ல விலைக்கு அவர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அடிப்படையில் தற்பொழுது அங்கே ஒரு ஹப் அமைத்திருக்கின்றார்கள். ஒரே இடத்தில் விவசாயிகள் அங்கே வந்து கூடி அதை விற்பனை செய்வதற்கு கண்வெளி கிழங்குக்கு தனி ஒரு ஹப், ஒரு மார்க்கெட் அமைக்கப்பட்டிருக்கிறது. சாலை அமைக்கும் பணிகள் சுமார் 500 கிலோமீட்டர் இந்த 5 ஆண்டுகளிலே போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய திட்ட மதிப்பு சுமார் 4000 கோடி ரூபாய் ஆகும். கிராம சாலையும் சரி, சாலைகள் செப்பனிடுதல், புதிய சாலை அமைத்தல் போன்ற பகுதிகளுக்கு என்னுடைய பரிந்துரையின் பேரில் இதுவரையில் 5 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவு புதிய பாதைகளும் செப்பனிடப்பட்டது, மேம்படுத்தப்பட்டது ஆகியவை 4000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இதுவரையில் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய பாஸ்போர்ட் அலுவலகம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டு இன்றைய தினம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கவர்கள் எல்லாம் இதுவரையில் திண்டுக்கல் சென்று வந்து இருந்த திண்டுக்கல்லில் இருந்து மதுரைக்கு ரீஜனல் பாஸ்போர்ட் அலுவலகம் சென்று கொண்டிருந்த நிலையெல்லாம் மாறி இன்றைய தினம் கொடை ரோடிலேயே பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், கிராமத்தில் இருக்க மக்கள் அனைவரும் அங்கே சென்று கூலி வேலைக்கு செல்பவர்கள், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கும் பயன்பெறக்கூடிய அளவில் கொடை ரோட்டில் பாஸ்போர்ட் அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் திண்டுக்கல்லிலே போஸ்டல் பேமெண்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய அஞ்சலக வங்கி திறக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அஞ்சலக அலுவலகத்திலேயே புதிய வங்கி திறக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய முயற்சியினால் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதேபோல் கோர்ட் அலுவலகங்கள்லாம் மாநில அரசில் பரிந்துரை. நான் வழக்கறிஞர் என்ற முறையில் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசிடம் வைத்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்திலேயே புதிய நீதிமன்ற கட்டடம் திண்டுக்கல்லில் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கல் நாட்டு விழாவிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். அதில் திறந்ததிலும் நான் பங்கு பெற்றிருக்கின்றேன். அதேபோல் தொழிலாளர் நல ஆணையர் நீதிமன்றங்கள் புதிய கட்டிடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் தொகுதியில் திமுகவும் பாமகவும் நேருக்கு நேர் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்த தொகுதியில் களமிறங்கும் வேட்பாளர்கள் பற்றிய அறிமுகத்தை இப்போது பார்க்கலாம். 8 முறை அதிமுக வெற்றி கொடி நாட்டிய இந்த தொகுதியில் இந்த முறை அதன் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஜோதிமுத்து போட்டியிடுகிறார். இவர் பாமக மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். பாமக மாவட்ட செயலாளராகவும் இருந்துள்ளார். விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள அரசபிள்ளைப்பட்டியைச் சேர்ந்தவர். திமுக வேட்பாளரான ப. வேலுச்சாமி அக்கட்சியில் 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருபவர். 9ஆம் வகுப்பு படித்துள்ள இவர் விவசாயத்திலும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிலிலும் ஈடுபட்டு வருகிறார். ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள ஜவ்வாதுப்பட்டியைச் சேர்ந்தவர். 2006ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் ஜவ்வாதுப்பட்டி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டவர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் 42 வயதான பி. ஜோதிமுருகன் சட்டம் படித்தவர். சுரபி கல்வி நிறுவனங்களின் தாளாளராக இருக்கிறார். சுரபி மருத்துவமனையும் இவருக்கு சொந்தமானது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் நடிகர் மன்சூர் அலிகான். கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் அதிரடி வில்லன் நடிகராக பிரபலமாகி தமிழ் திரைப்பட உலகில் ஒரு சுற்று வந்தவர்.
இவருக்கு தேர்தல் புதிதல்ல. கடந்த 1999 ஆண்டிலேயே பெரியகுளம் மக்களவைத் தேர்தலில் புதிய தமிழகம் சார்பில் போட்டியிட்டு 88,000 வாக்குகள் பெற்றுள்ளார். 2009 ஆண்டு திருச்சி மக்களவைத் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு 2,531 வாக்குகள் பெற்றவர். மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் போட்டியிடும் சுதாகர் மருத்துவ படிப்பில் MD முடித்தவர். கடந்த 26 வருடங்களாக மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். 15 வருடங்களாக இலவச மருத்துவ முகாம்களையும் நடத்தி வருகிறார். திண்டுக்கல் மக்களவை தொகுதி நிலவரம் பற்றி விரிவாக அறிந்து கொண்டோம். இதேபோல கிருஷ்ணகிரி தொகுதி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நாளை வரை பொறுத்திருங்கள். இது 40க்கு 40.